தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபையானது திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை சிறப்பிக்கின்றது. எனவே சிலுவையில்தான் நமக்கு மீட்பு உண்டு என்பதனை உணர்ந்தவர்களாக அந்த சிலுவையை சுமக்கின்ற வரங்களை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கமுடன் மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்துஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சராணி குழந்தை வரம் பெற்றமைக்கு லூர்து அன்னைக்கு நன்றியாகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி நன்றியறிதலாகவும் மற்றும் வளர்ச்சிக்காகவும், தம்மியான் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், லூர்து மரி ஆண்மையிலை வாட்சிக்காகவும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்பத்தினருடைய உடல் நலனுக்காகவும், அந்தோனிசாமி, மேரி, ஸ்டெல்லா மேரி, ரோஸ் மேரி, அனிதா மேரி உடல் நலன் மற்றும் குடும்ப நலன் வேண்டியும், ஹென்றி ரிபெல்லா திருமண நாளில் நன்றியாகவும் குடும்ப சமாதானம் வேண்டியும் இறையாசர் வேண்டியும், ஆனந்தராஜ், ராஜேஷ், அந்தோனியம்மாள், ரத்தின கண்ணு, நல் பொன்னுசாமி ஆண்மையிலை பாட்சிக்காகவும், அந்தோனிசாமி, அந்தோனியம்மாள், சேவியர், சகாயநாதன், லில்லி, அந்தோனி மரியதாஸ் குடும்பத்தினருக்கு 56 ஆண்டுகளாக இறைவன் செய்து வந்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரதீப், ரேவதி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அந்தோனிசாமி, அமேலியா குடும்பத்தினர் நன்றியாகவும், தூய இதய மரியன்னை சபை மற்றும் லூர்து அன்னை மாநிலத்தில் உள்ள அருட்சகோதரிகளின் நலனுக்காகவும் சபை வளர்ச்சிக்காகவும், பொன் ஜான் விக்டர், விண்ணொலி சகாய் குடும்பத்தினர் வீடு நன்கு கட்டி முடித்தமைக்கு நன்றியாகும் மற்றும் இறையாசர் வேண்டியும், ஹோலி கிராஸ் தொலைக்காட்சி நற்செய்தி அறிவிப்பு பணி வளர்ச்சி பெறவும் அதை வழிநடத்துபவரின் உடல் உள்ள நலன் வேண்டியும், ஆரோக்கியராஜ் பெனார் பிறந்த நாளில் நன்றியாகவும், பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சகாயராஜ் குடும்பத்தினர் நன்றியாகவும் குடும்பத்தினர் உடல் உள்ள நலன் மற்றும் கருத்துக்கள் நிறைவேறவும், ரத்தினசாமி, சகாய மேரி கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், மேலும் அருட்தந்தை ஏ பிரான்சிஸ் சேவியர் ஆண்மையிலை பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் ஒவ்வொருவரும் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவை ஜெயிச்சுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும்
உமக்கு மாட்சிமை உண்டாகுக. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, மாந்தர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் பணிவுடன் சிலுவை ஏற்க திருவுளமானி மனித பார்வைக்கு வலுவின்மையாகவும் இகழ்ச்சிக்குரியதாகவும் இடரலாகவும் தோன்றும் சிலுவையின் மறைபொருளில் பொதிந்திருக்கின்ற உண்மையான இறை வல்லமையையும் இறை மாட்சியையும் இறை ஞானத்தையும் ஆழ்ந்து உணர்ந்து திருமகனின் சிலுவை அளிக்கும் மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியே முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேவுக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர்.
உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். என் மக்களே, என் அறிவுரைகளுக்கு செவி சாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர், மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள், தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாய் இல்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. பல்லவி. அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை, பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. உயிருள்ள இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார்.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபையானது திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. தேவாலயங்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் நடத்துகின்ற கல்வி நிலையங்களை தவிர வேறு இடத்தில் இந்த திருச்சிலுவை பார்ப்பது என்பது அரிதான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் இருக்கிறீங்க. எத்தனை பேர் வீட்டில் இந்த சிலுவையை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? கையை உயர்த்துங்கள் பார்க்கும். 1 2 3 4, பாதி பேருக்கு மேலே இல்லையே. அப்படி என்றால் இந்த சிலுவையை குறித்து நாம் அறியாமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை இது நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இந்த திருச்சிலுவையை நாம் வீட்டில் வைத்தால் எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து துயரப்பட்டாரோ, துன்பப்பட்டாரோ, ரத்தம் சிந்தினாரோ, அதே போன்று நாம் நம்முடைய வாழ்விலே சுருக்கப்படுவோம் அல்லது நம்முடைய வாழ்வு முடக்கப்படும் என்கின்ற அறியாமையினால் இந்த திருச்சிலுவையை நம்முடைய வீட்டில் வைக்க நாம் அஞ்சுகின்றவர்களாக, பயப்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் யதார்த்தம். பல பேர் இந்த திருச்சிலுவையை வாங்கி வீட்டில் வைத்து விட்டு கஷ்டம் வருகின்ற பொழுது, இதனால் தான் என்னுடைய வாழ்விலே, என்னுடைய வீட்டிலே இத்தகைய ஒரு நிலை இருக்கின்றது, எனவே இது இந்த இடத்தில் இருக்கக்கூடாது, இது இருக்க வேண்டிய இடம் ஆலய வளாகம். அந்த சாமியாரோ அந்த சிஸ்டரோ எவ்வளவு துன்பத்தை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம், எங்களால் அனுபவிக்க முடியாது என்கின்ற ஒரு மனநிலையில் ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். இதை இந்த திருத்தலத்திலே கூட நான் அனுபவித்திருக்கின்றேன். ஒருவர் மாலை வேளையிலே அழகான மரத்தினால் செய்யப்பட்ட திருச்சிலுவையை கொண்டு வந்து கொடுத்தார். ஃபாதர், இது புதிதாக வாங்கியது, இது கேரளாவிலிருந்து இந்த கோயிலுக்காகவே கொடுப்பதற்காக வாங்கி வந்தேன் என்று சொன்னார். பார்ப்பதற்கு இருட்டிலே அழகாக இருந்தது, புதிதாக எனக்கு தோன்றியது. ஆனால் வெளிச்சத்தில் வந்து பார்க்கின்ற பொழுது இதை வாங்கி பல ஆண்டுகளாக பயன்படுத்தி இருப்பார்கள் போன்று எனக்கு தோன்றியது. அப்படி என்றால் இந்த திருச்சிலுவை வைத்தால் துன்பம் வரும், துயரம் வரும் என்கின்ற இந்த அறியாமையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருச்சிலுவையை உற்று நோக்குகின்ற பொழுதுதான் நமக்கு மீட்பு உண்டு என்பதனை நாம் உணர ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். காரணம், அந்த சிலுவையை தூக்கி சுமந்ததன் வழியாகத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாவங்களில் இருந்து மீட்டிருக்கின்றார். அந்த திருச்சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தியதன் வழியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இது பேருண்மை. இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் வழியாக நாம் மீட்படைந்திருக்கின்றோம். பிரிவினை சகோதர சகோதரிகளை பார்த்தோம் என்றால், வெறும் சிலுவையை வைத்து அவர்கள் உற்று நோக்கி அதை தங்களுடைய மீட்பு என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்கின்றார்கள். ஆனால் நம் மெசியா மீட்பர் இந்த சிலுவையில் தன்னுடைய உயிரையும் இரத்தத்தையும் கொடுத்த அவரை நம்முடைய வீட்டில் ஏற்கவே நாம் மறுக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், எத்தகையதொரு பாரதோர வித்தியாசம் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கின்றது என்று. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருச்சிலுவையை குறித்து இருக்கின்ற அறியாமையை முதலில் அகற்றுவோம். இதை உற்று நோக்குகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் நமக்கு மீட்பு உண்டு என்பதனை உணர்ந்து நாம் செயல்படுகின்றவர்களாகவும், ஒவ்வொரு வீட்டிலும் இந்த திருச்சிலுவையை நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்க இழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கலை பாம்பை பார்த்த பொழுது விஷக்கடியில் இருந்து அவர்கள் மீண்டவர்களாக, உயிர் பெற்றெழுந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குகின்ற பொழுதுதான் நம்மை அண்டி வருகின்ற எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும் நாம் விலக்கப்பட்டு நாமும் அந்த இஸ்ரேல் மக்களை போன்று உயிர் பெற்றெழுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருப்போம். எனவே அதனை உணர்ந்தவர்களாக திருச்சிலுவைக்குரிய மகிமையும் ஆராதனையும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வீட்டிலும் செலுத்துகின்ற மக்களாக நாம் மாற இந்த திருப்பலியிலே உருக்கமுடன் மன்றாடுவோம். ஆமென்.
அனுபவிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தம் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் எல்லாம் வல்ல இறைவா, சிலுவை பீடத்தில் உம் திருமகன் நிறைவேற்றிய ஒரே பலியால் மக்களை மாட்டும் பலவீனங்கள், பாவங்கள், துன்பங்கள் போன்ற அனைத்திலிருந்தும் படைப்பனைத்தையும் விடுவித்தீ. அவ்வளியின் நினைவாக இப்பீடத்தில் நாங்கள் நிறைவேற்றும் இம்மறை நிகழ்ச்சி எங்கள் வாழ்வை பாதிக்கும் அனைத்து தீமைகளில் இருந்தும் எங்களை விடுவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மாந்தர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என்று நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்தே புத்துயிர் எழவும், மரத்தினால் வெற்றி கண்டவன் மரத்தினாலே தோல்வி காணவும் வேண்டும் என்று இருந்தது. கிறிஸ்து வழியாகவே எமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிறையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து
வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைமா உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் என்று ஆடுகின்றோம். இதோ இந்த வழியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்பதை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீர்தாமை அருள் புரிமாறு என்று ஆடுகின்றோம். சிறப்பாக ஆண்டவர்களுடைய வார்த்தையை அகிலமெங்கும் கொண்டு சேர்க்கின்ற பணியை முனைப்போடு செய்து கொண்டிருக்கின்ற ஒலி கிராஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தை ஆசீர்வதிக்கும் என்று ஆடுகின்றோம். இதோ அவர்களுடைய பெயர் கொண்ட இந்த திருவிழாவில் அவர்கள் இன்னும் அதிகமான வளர்ச்சியை தங்களுடைய நிறுவனம் கண்டு ஆண்டவர்களுடைய வார்த்தையை அயராத அறிவிக்கின்ற ஆற்றலையும் வல்லமையும் அவர்களுக்கு தந்து வழிநடத்துமாறு ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிவிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளை உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் ஆழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் துரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு
ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும், பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் எங்களை நீர் மீட்டதன் நினைவாக நாங்கள் அருந்திய இத்திருவுணவால் பலம் பெற்றுள்ளோம். சிலுவையின் மகிமையை இந்த வழிபாட்டில் கொண்டாடிய நாங்கள் எங்கள் வாழ்வில் நேரிடும் துன்பங்களில் உம்முடைய பாடுகளில் குறைவாயிருப்பதை நிறைவு செய்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு வாழவும், இவ்வாறு உயிர்ப்பின் மகிமைக்கு வந்து சேரவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 பாவியை மன்னிக்கும் சிலுவையிது, பொது ஆவியை தந்திடும் சிலுவையிது. பாவியை மன்னிக்கும் சிலுவையிது, பொது ஆவியை தந்திடும் சிலுவையிது. துன்பத்தை போக்கிடும் சிலுவையிது, துன்பத்தை போக்கிடும் சிலுவையிது. மனத்துயரத்தை நீக்கிடும் சிலுவையிது. சிலுவையிது 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 சிலுவையிது. சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் பெருமையை கொஞ்சம் கேளாயோ. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் கூடுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேஸ்வரியமானவளே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
இயேசு மரிசூசை எங்களை ரட்சியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.